வெல்லுங்கன்னு வெல்லுங்க. நீங்க சொல்லுங்க தம்பி. நம்ம இந்தியாவுடைய எல்லைன்னு தெரியுமா உனக்கு? இந்தியாவுடைய எல்லை என்ன தெரியுமா உனக்கு? 4 இருக்கா? ஆமா. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கா? ஆமா. கிழக்கு வந்து நம்ம இந்தியாவுடைய எல்லை எது? இப்படி ஒவ்வொரு சைட்லயும் 4க்கும் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. வடக்கு. முதல்ல கிழக்கு சொல்லுங்க. ஏன் வடக்குல இருந்து வர? நான் வடக்கு பட்டியா சொந்த ஊரு. வடக்குல இருந்தா வருவோம். கிழக்கு. கிழக்கு சொல்லணுமா? நம்ம கிழக்குல வந்து இந்தியாவினுடைய பார்டர் எது அப்படிங்கறத தம்பி சொல்லுவாப்ல. கஜகஸ்தான். என்ன கஜகஸ்தான்? கஜகஸ்தான். கஜகஸ்தான். கேக்குறவன் கேனனா கேரம் போர்ட கண்டுபிடிச்சு கே ரவிக்குமார் நீ. இது நான் சொல்லல, லேப் டெக்னீஷியன் சொல்றாரு. கிழக்கினுடைய இந்தியாவுடைய எல்லை கஜ 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 கஜ. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கஜகஸ்தான். மேற்கு மேற்கு. குஜுகுஸ்தான் அப்படின்னு ஒண்ணு சொல்லிருமா? இந்துஸ்தான். இந்துஸ்தான். இருக்குல எல்லாமே தான்ல தான் முடியும். முத கஜகஸ்தான். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இவன் எதுக்கு இங்க வந்தான்? கஜகஸ்தான் டங்குன்னு உள்ள வந்துட்டான். கிழக்கே கஜகஸ்தான், மேற்கே இந்துஸ்தான். ஆமா. வடக்கு பாகிஸ்தான். வடக்கு பாகிஸ்தான். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. தெற்கு ராஜஸ்தான். டன். தம்பிக்கு பரிசு கொடுத்துடலாமா? கொடுக்க கூடாதா? கஜகஸ்தான் ஒண்ணு இல்லையா தம்பி? இருக்குடா. நீ வேணா வரவிடத்துல போய் எடுத்து தடவி பாரு, கண்டுபிடி. அப்படிதானே? சரி, நான் கண்டுபிடிச்சு வந்து உனக்கு நான் கிஃப்ட் தரேன் தம்பி. கூகுள போட்டுறவா? போடுறா கூகுள. போடுறா தம்பி கூகுள. அம்மா சத்தியமா கூகுள போடுறா கோகுல போடுறோம். இல்ல வேகமா எடுத்தாப்ல. எங்க கூகுள காணோம் அப்படின்ட்டு வச்சுட்டாப்ல. இதான் போன். ஆனா நீங்க கோவில கடைசி வரைக்கும் காட்ட முடியாது. சரியா? இந்தியாவினுடைய எல்லைகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ பாகிஸ்தான் பார்டர், அந்த மாதிரி பார்டர் இருக்கும்ல. இந்தியாவுடைய பார்டர்கள், அதாவது இந்தியாவுடைய எல்லைகள் என்னென்ன? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குல இருக்குல்ல. ஆமா. கிழக்கு எது வரைக்கும் நம்ம இந்தியா இருக்குமா? கிழக்கே இமயமலை. தெற்கே கன்னியாகுமரி. மேற்கு ஸ்ரீலங்கா. வடக்கே லண்டன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? நீங்க கிளம்புங்க, மத்த நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஒண்ணு மனசுல வருத்தப்படாதீங்க. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. இந்தியாவினுடைய எல்லைகள் எங்கெங்க? வங்காள விரிகுடா. எங்க? கிழக்கே வங்காள விரிகுடா. மேற்கே இமயமலை. வடக்கே இந்து மகா சமுத்திரம். வடக்கே இந்து மகா கடல், அரபிக்கடல் சொல்லுவாங்கல்ல. இந்து மகா சமுத்திரம். அரபிக்கடலா இந்து மகா கடலா? இந்து மகா சமுத்திரம். இந்து சமுத்திரமா? அது கடல். சமுத்திரமா கடலா? கடல் ரெண்டும் ஒண்ணுதான். கடலா சமுத்திரமா? ரெண்டுமே ஒண்ணுதான்டா. ஏன்டா குழப்பி சொல்லிற அப்படி? மாறுது வாங்கனே. கிழக்கு வங்காள விரிகுடா. மேற்கே இமயமலை. வடக்கே என்னங்க நீங்க வேற வடக்கு இமயமலை ஒரு தெரியாது. ஒரு அண்ணன் தெரியும்ல. நீங்க வா. இப்ப அண்ணன் சொல்ல தப்பு, நான் சொல்லதான் கரெக்ட்னு சொல்லிருக்காப்ல. நீங்க சொல்லிட்டு போயிருங்க. வாங்க. வடக்கே நம்ம நின்றுட்டு இருக்கோம். வடக்கு எங்க இருக்கு? இந்த பக்கம் வடக்கு இதா? ஆமா. சரி விடுங்க. கிழக்கு மேற்குன்னா இப்ப நம்ம இப்படி பார்த்தா அங்க வடக்கு, பின்னாடி பார்த்தா தெற்கு. அதான் தெற்கு பக்கம் மட்டும் தேசிய திரும்பி பாத்துறாங்கன்னு அண்ணன் சொல்றாப்ல. அப்படிதானே? ஆமா. தெற்கு எங்க இருக்கு பார்டர்? தெற்கு இந்த பக்கம் இருக்கு. ஆமா. தெற்கு என்ன பார்டர் இருக்கு இந்தியாவுல? வங்காள விரிகுடா. அப்பதான் மேற்கு சொன்னீங்க. அரபிக்கடல். இவங்க கூட சேர்ந்து நானும் குழம்பி தொலைச்சிட்டோம்யா. தெரியாம கேட்டோம்ல. நீங்க தையல் இயந்திரத்தை நன்றாக செலுத்துங்கள். இந்தியாவினுடைய எல்லைகள் எங்கெங்கே இருக்கின்றது? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. இதுல 4 திசையிலையும் எந்தெந்த இடத்துல நம்ம எல்லை முடியுதுமா? மேக்க வந்து கிழக்கவா? கிழக்கையா? கிழக்கு போமா? கிழக்கு வந்து ராமநாதபுரம். கிழக்க நீங்க அப்படியே நடந்தீங்கன்னா ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட் வரும். ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட் ராமநாதபுரம் தனுஷ்கோடி இருக்குல்ல. ராமநாதபுரத்தை தாண்டி அடி எட்டி பாத்தீங்கன்னா தனுஷ்கோடி தெரியும். அது பக்கத்துல தான் நம்ம எல்லை இருக்கு. எங்க? ராமேஸ்வரமா? ராமேஸ்வரம் தாண்டி தனுஷ்கோடி இருக்குல்ல. ஆமா. தனுஷ்கோடி அழிஞ்சு போச்சுன்னா அது நம்ம எல்லை தானே. அழிஞ்சு போச்சுன்ற. ஐயோ ரொம்ப குழப்பறானே தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இப்ப அழிஞ்சு போச்சா இல்லையா? அது அழிஞ்சு
ஒரு சுனாமினால அழிஞ்சு போச்சு. ஒரு சுனாமில அழிஞ்சு போச்சு. அதான் எல்லை இல்லைன்னா ஆயிருமா? அது நம்ம எல்லாம் தான். நம்ம இப்ப கிழக்கே வந்து நம்ம நேர ராம்நாடு போயிடும். ராமநாடு போயிருவோம். கிழக்கு நீங்க அப்படியே போனீங்கன்னா இந்தியா பார்டர் வந்து ராம்நாடு. அதை தாண்டி போனீங்கன்னா இலங்கை போலீஸ் சுற்றும். அப்படிதானே? ஆமாண்ணே. ரைட். அப்படியே மேற்க வாமா. மேற்க வந்தோம்னா நம்ம வந்து தமிழ்நாடு எல்லை தானே. இந்தியாவினுடைய எல்லை. இந்தியாவினோட எல்லை வங்காள விரிகுடா. மின்றாப்லையே ஏன்னா நிஜமாவா? நிஜமா தம்ண்ணே. பஞ்சாப் பக்கத்துல இருக்கல வங்காள விரிகுடா. பஞ்சாப் பக்கத்துல வங்காள விரிகுடாவா? ஆமாண்ணே. அதாவது நீங்க சாதாரணமான தம்பி நினைச்சிடக்கூடாது. ஆமா, கிழக்கு நேர போனீங்கன்னா ராம்நாடு பார்டரோட நிறுத்திடுங்க. அங்க போயிடக்கூடாது. தனுஷ்கோடி. ஆமா, அது அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதோட நின்றுடுங்க. அதை தாண்டி ஒரே நீங்களும் போகாதீங்க, அவனும் வரமாட்டான். சரியா? ஆமா, மேற்க போயாச்சுன்னா எங்க போன தம்பி? மேற்க நம்ம பஞ்சாப் பக்கத்துல. பஞ்சாபுக்கு போயிருங்க. பஞ்சாபை தாண்டி ஒரு இன்ச்சு கூட நீங்க கால் எடுத்து வைக்க கூடாது. ஆமாண்ணே. அப்படியே நீ வடக்கு போ தம்பி. வடக்க போனோம்னா நம்ம இமயமலை நேபாள். ஆமா, நேபாளுங்க வந்து வேற ஒரு இது கிடையாது. அது வந்து வேற ஒரு இந்தியா கிடையாது. பதில் தெரியல இப்படித்தான் சொல்லுவோம். இது இருக்குல்லையா, இதான்யா, அது இருக்குல்ல, அதான். ஆமா, இந்தியாவுடைய பார்டர் வடக்க நீங்க போனீங்கன்னா அது இருக்குல்ல, அதான் இமயமலைனா. ஆமா, பக்கத்துல. தெற்க போயாச்சுன்னா நம்ம கன்னியாகுமரியை தாண்டி கடல் இருக்குல்ல, அவ்வளவுதான். ஆமா, நீங்க ரொம்ப வேகமா போயிட்டீங்கன்னா கடலுக்குள்ள குதிச்சிருவீங்க. கடலுக்குள்ள குதிக்க மாட்டேன், இலங்கைக்காரங்க தூக்கிட்டு போயிருவாங்க. அவங்களே வந்து தூக்கிட்டு போயிருவாங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால இதுதான் இந்திய எல்லைகள் என்பது மிக 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 அருமையாக சரியாக எல்லோரும் பாராட்டும்படியாக தம்பி அவர்கள் கூறியிருப்பார்கள் என்றுதான் நானும் நினைத்தேன். அப்படி சொல்லல. நன்றி தம்பி. செல்வி, நீங்க இந்தியாவினுடைய பார்டர் உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவுடைய பார்டர்கள் கிழக்க இவ்வளவு தூரம் போலாம், இதாங்க இந்தியா பார்டர், அதை தாண்டி போயிறாங்க அப்படி சொல்லுவோம்ல. நம்ம இந்தியாவுடைய பார்டர் என்னங்கிறது நம்ம செல்விட்ட கேட்போம். எதுக்கு ஊரா போய் கேட்டுட்டு எங்க செல்வியை காணோம்? என்ன செல்வி ஓடிட்டே இருக்குல்ல? சொல்லுமா. ஆமா, ஜம்மு காஷ்மீர் சொல்லுமா? எங்க அது கிழக்கே மேற்கா வடக்கா தெற்கா? கிழக்கு வச்சு விடுமா? கிழக்கே வந்து ஜம்மு காஷ்மீர், மேற்கே பிரியாணியா அரபி. ஆமா, மேற்க வந்து அரபிக்கடல் வச்சுக்கிடுங்க. ஆமா, வடக்க வடக்கனா வங்காள விரிகுடா. பாகிஸ்தான். வடக்க வந்து பாகிஸ்தான். தெற்க வந்துமா நெய்வேலின்னு சொல்லிடுமா? நெய்வேலியா? முடிஞ்சு போச்சு. நன்றி செல்வி, தெரியாம கேட்டேன், மன்னிச்சுக்க. வடக்க இமயமலை. நல்லா கேட்டுக்கிடுங்க. வடக்கே இமயமலை, தெற்கே வந்து இந்திய பெருங்கடல். தெற்க வந்து இந்திய பெருங்கடலா? இந்திய பெருங்கடல். நல்லா சொல்லுங்க. இந்திய பெருங்கடலா பாகிஸ்தான் பெருங்கடலா? இந்திய பெருங்கடல். நல்லா கொஞ்சம் யோசி. இந்திய பெருங்கடல். மெரினா பீச் கூட இருக்கு. இல்ல இந்திய பெருங்கடல். கடல் கரெக்ட் தானா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆமா, கிழக்கு என்ன சொன்னீங்க? தெற்கே இந்திய பெருங்கடல். இல்ல, கிழக்கு என்ன சொன்னீங்க? கிழக்கே வங்காள விரிகுடா. ஆமா, கிழக்கே வங்காள விரிகுடா. மேற்கே அரபிக்கடல். அரபிக்கடல். தெற்கே இந்திய பெருங்கடல். தெற்கே இந்திய பெருங்கடல். வடக்கே இமயமலை. வடக்கே இமயமலை. முடிஞ்சு போச்சுல. ஆமா, இதுக்கெல்லாம் எங்க போய் நீ கேட்டாலும் பதில் கிடைக்காதியா? என்ன வேலை பார்க்குறீங்க நீங்க? செவிலியர். நீங்க மருத்துவர், நீங்க செவிலியர், நர்ஸா? சரி, ஓகே. நம்ம முத்தாறு அவர்கள் கூறியதுதான் மிக சரியான விடை. ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி சொல்றேன், நான் தெளிவா கேட்டுடுங்க. இந்தியாவினுடைய எல்லைகள் எங்கெங்க இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. கிழக்கே இமயமலை. வடக்கே இமயமலை. தெற்கே இந்திய பெருங்கடல். தெற்கே இந்திய பெருங்கடல். மேற்கே அரபிக்கடல். கிழக்கே வந்து வங்காள விரிகுடா. கிழக்கே வங்காள விரிகுடா என்பதுதான் மிக சரியான விடை. தவறான பதில் அப்படின்னு நான் சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சி ஆயிரும் இல்லையா? அதனால சரியான பதில் சொல்றேன். ஓகே, நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்களுடைய சரியான விடைக்கு நம்ம ஹெல்த் பாஸ்கெட் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிஃப்ட் உங்களுக்கு. நம்ம சொல்லுங்க வெல்லுங்க நிகழ்ச்சியில சரியான பதில சொன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் பாஸ்கெட் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிஃப்ட் ரெடியா இருக்கு. நம்ம இமான் அண்ணாச்சி ஜாலிவுட் யூடியூப் சேனலுக்காக நம்ம சொல்லுங்க வெல்லுங்க நிகழ்ச்சியில அற்புதமா பரிசு சொல்லி கிஃப்ட் வாங்கியிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியோட பேரை சொல்லிடலாமா? சொல்லுங்க வெல்லுங்க. தோசையம்மா தோசைன்னு பசங்க கேட்டு சாப்பிடணும். அவங்க ஆரோக்கியமாவும் நல்லாவும் இருக்கணும். ஹெல்த் பாஸ்கெட் மல்டி மில்லட் கரம் மசாலா தோசை மிக்ஸ்.